வணக்கம், நான் விவேக், ஜிஎம்ஏயோட ஃபேக்கல்ட்டி மெம்பர். ஸோ பிசிடிஆர்பி ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸில் லீனியர் அல்ஜிப்ரா ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஒரு 2 வீடியோஸ் வந்திருக்கும். ஸோ இப்போ அடுத்த வீடியோ. இன்னைக்கு ப்ராப்ளம் செஷனில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். பட் என்னென்னா அப்ரோச் எப்படிலாம் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்றத வச்சு டீல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்னன்னா, ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் V ஓவர் a field F அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இந்த Vக்கு யூனிக் பேசிஸ் ஒன்று தான் இருக்குமா, எந்த லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சப்செட்டையும் பேசிஸாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எனி சப்செட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட்ல எந்த சப்செட் எடுத்தாலும் பேசிஸாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எந்த லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சப்செட்டையும் ஆர்த்தோனார்மல் பேசிஸாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவோ அதை எப்படி வந்துச்சுன்னு ஒரு ரீசனோ சில ரீசன் சொல்லலாம். வராததுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எலிமினேட் பண்றது, ஏன் பிரச்சனை வருதுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் V has a unique basis. ஸோ எந்த வெக்டார் ஸ்பேஸ் கொடுத்தாலும் அதுக்கு ஒரே ஒரு பேசிஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்ட் Fனா பேசிஸ் basis S subset of V satisfying 2 conditions. என்ன condition? Number 1, span S V ஆ இருக்கணும். Number 2, S linearly independent ஆ இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனை satisfy பண்ணா S basis of V ன்னு சொல்லுவோம். ஜெனரேட் பண்ணணும், ஆனா அது linearly independent. ஸோ இதுதான் இருக்கிறதுலே மினிமமா ஜெனரேட் பண்ணும். ஒரு விஷயம் என்ன எடுத்துட்டாங்கன்னா, டைமென்ஷன் V ஃபைனைட்ன்றாங்க. சம் n. ஸோ இந்த எஸ்ல ஃபைனைட் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும் இப்போதைக்கு நம்ம கண்டிஷன். ஸோ ஒரே ஒரு பேசிஸ் தான் இருக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இது ஃபெயில் ஆகுதா ட்ரூவான்னு பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம்னா, ரொம்ப இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் எடுப்போம். ஆர் இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர். சரியா? எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே அது வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் இட் செல்ஃப் தான். ஸோ இன் பர்டிகுலர் நான் ஆர் எடுத்திருக்கேன். இதுக்கு பேசிஸ் யாருன்னு பார்த்தா சிங்கிள்டன் 1 எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஏன் சிங்கிள்டன் 1 பேசிஸா வரும்னா, ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா ஆல்ஃபா டாட் 1 0ன்னு வச்சா ஆல்ஃபா கண்டிப்பா 0வா தான் இருந்தாங்க. ஸோ லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இதை எஸ்ன்னு வச்சுக்கிட்டு ஸ்பேன் எஸ் எழுதுனா ஆல்ஃபா டாட் 1 such that ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஆர்னு வரும், which is nothing but R. ஸோ ஸ்பேனும் ஆர் வந்துருச்சு. ஸோ இது பேசிஸ். ஸோ இது ஒரு பேசிஸ். ஆனா இது ஒண்ணுதான் பேசிஸா அப்படின்னு கேட்டா கிடையாது. வேற என்ன பேசிஸ் தரலாம்னா 1/2. சும்மா ரேண்டமா எந்த நான்ஜீரோ நம்பர் வேணாலும் எடுத்துருவோம் சிங்கிள்டனா, எந்த ஒரு நான்ஜீரோ. அப்போ இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா இதே கண்டிஷன் ஆல்ஃபா டாட் 1/2 ஈக்குவல் டு 0னா ரெண்டு ரியல் நம்பர் ப்ராடக்ட் பண்ணா 0 வரணும். அதுல இது 1/2, அப்போ இந்த ஆல்ஃபா 0வா தான் இருந்தாகணும். ஸோ இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இப்போ ஸ்பேன் ஆஃப் 1/2 என்னன்னா set of all alpha into 1/2 such that alpha belongs to R. அப்ப இது என்ன சொல்ல வருதுன்னா, செட் ஆல்பா ரியல் நம்பர்ஸ்ல எடுத்து அது டிவைட் பை 2 போட்டுனே இருந்தது. அப்ப இந்த செட்டும் மொத்த ஆரையும் கவர் பண்ணிடும். ஏன்னா எல்லா ஆர்ல தான் இந்த செட்டை எடுக்கிறோம். ஸோ இதுவும் ஆர் தான். அப்போ ஆர் ஓவர் ஆர்ன்றது ஒரு ஃபைனைட் டைமென்ஷன் வெக்டார் ஸ்பேஸ், டைமென்ஷன் 1. ஆனா அதுக்கு 2 பேசிஸ் கொடுத்துட்டோம். ஆனா யூனிக் பேசிஸ்னு சொல்றாங்க. சரியா? ஸோ யூனிக் பேசிஸ்ன்றது ட்ரூவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் ஃபீல்டு நம்ம வெக்டார் ஸ்பேஸ் இன்ஃபைனைட்டா இருக்கிற பட்சத்தில் நிறைய கேசஸ்ல என்ன பண்ணலாம்னா இன்ஃபைனைட் பேசிஸ் தரலாம். இன்ஃபைனைட் பேசிஸ்னா பேசிஸ்ல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஃபைனைட்டா இருக்கும், ஆனா அந்த மாதிரி எக்கச்சக்கமா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பேசிஸ் தரலாம். சரியா? ஸோ இதுவே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எந்த நான்ஜீரோ எலிமெண்ட் எடுத்தாலுமே அது ஒரு பேசிஸ் தான் சிங்கிள்டனா எடுத்தீங்கன்னா. ஸோ இந்த இடத்துலயே நமக்கு மொத்த ரியல் நம்பர் செட் எக்ஸப்ட் 0 ஒன்னொன்னும் தனித்தனியா பேசிஸா வரும். சரியா? ஓகே. ஸோ இந்த இடத்துல V has a unique basisன்றது தப்பு. ஓகேவா? ஃபைன். ஸோ அடுத்து இந்த ஆப்ஷன் போறோம். எனி லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு a basis. ஸோ உங்களுக்கு ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் தந்துட்டாங்க, எத்தனை எலிமெண்ட்னு சொல்லல, ஆனா அதை பேசிஸ் ஆக்க முடியுமா, அதாவது அது கூட எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணி மொத்த செட்டு கொண்டு வர முடியுமா அப்படின்னு. ஸோ இது ஒரு தியரமாவே இருக்கு. அந்த ப்ராசஸை மட்டும் லைட்டா நான் சொல்லிடுறேன் என்ன நடக்கும் அப்படின்றதுல. ஸோ என்னன்னா கண்டிப்பா
ஒரு விஷயம் நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, டைமென்ஷன் ஆஃப் V நீங்க என்னன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, S லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா இருந்தா கார்டினாலிட்டி ஆஃப் S will be less than or equal to n. ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டோட கார்டினாலிட்டி டைமென்ஷனோட கம்மியா இல்ல அது ஈக்குவலா தான் இருக்கும். நம்பர் 1 இதை நோட் பண்ணிக்கணும். இப்போ ஒருவேளை ஏதோ ஒரு m எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே, சரி வேணாம், ஏதோ ஒரு m எலிமெண்ட்ஸ் Sல வந்து m எலிமெண்ட்ஸ் இருக்கு, சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த S ஓட ஸ்பேன் பார்க்கணும். இது ஈக்குவல் டு V வந்துருச்சுன்னு வைங்களேன், சாரி கேபிட்டல் V வந்துருச்சுன்னு வைங்களேன், இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஸ்பேன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த m என்ன தான் இருக்கும், இது பேசிஸா ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இருக்கிற செட்டே பேசிஸ் ஆயிடும் இந்த ஸ்பேன் S V ஆயிடுச்சுன்னா. ஏன்னா ஸ்பேன் S V ஆயிடுச்சுன்னா ஸ்பேனும் வந்துருச்சு, லீனியர்லி இண்டிபெண்டன்ஸும் வந்துருச்சு, அப்போ இது பேசிஸா இருக்கும் வீக்கு. அப்போ நமக்கு இந்த m ஈக்குவல் டு n ஆயிடும். அதனால இது ஆல்ரெடி S பேசிஸாவே இருக்கும், எக்ஸ்டெண்டரே பண்ண தேவையில்லை, ஆப்வியஸா வந்துடும். அப்போ என்னன்னா இது நாட் ஈக்குவலா இருக்கும்போது என்ன நடக்கும்? அப்போ இது நாட் ஈக்குவல்னா நமக்கு ஆப்வியஸா ஸ்பேன் S வந்து சப்செட் ஆஃப் V. அப்போ ப்ராப்பர் சப்செட், ஏன்னா நாட் ஈக்குவல் சொல்லிட்டோம். அப்போ இதுல ஒருத்தர் இருப்பான் இந்த ஸ்பேன்ல இல்லாத மாதிரி, நிறைய வெக்டார்ஸ் இருக்கும், இதுல ஒரு வெக்டார் இருக்கும் அட்லீஸ்ட், இதுல இல்லாத மாதிரி. அதுல ஏதோ ஒண்ணுத்தை சூஸ் பண்ணி இந்த S கூட சேர்த்துக்கோங்க. ஏதோ ஒரு வெக்டார் சூஸ் V in V such that V does not belong to span S. இல்லாத மாதிரி ஒரு வெக்டாரை சூஸ் பண்ணி இவனோட சேர்த்து இவனை டீன்னு கூப்பிட்டுக்கோங்க. டீன்னு ஒரு செட்டு சும்மா இல்ல S1 வச்சுக்கலாம், ஈஸி, புது செட்டு. இப்ப என்ன பண்ணோம், இவனோட ஸ்பேன் யாருன்னு பார்க்கணும், V வருதான்னு. வந்துருச்சுன்னா நமக்கு ஒரு வெக்டாரை சேர்த்துட்டோம், பேசிஸ் ஆயிடுச்சு. அப்படி வரலன்னா திருப்பி இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிட்டே போங்க. இந்த ரிப்பீட் ப்ராசஸ் நின்னுடும். காரணம் என்னன்னா ஃபைனைட் டைமென்ஷனல், இது போய்கிட்டே இருக்காது. இந்த ப்ராசஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல நின்னாதான் ஆடணும், ஏன்னா டைமென்ஷன் ஃபைனைட். ஸோ இந்த மாதிரி இல்லாத ஒரு வெக்டார் ஒரு செட் எடுத்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஸ்பேன் ஆடுதான்னு செக் பண்ணுவோம். ஆடலன்னா இந்த ஸ்பேன்ல இல்லாத மாதிரி ஒரு வெக்டார் எடுத்து உள்ள சேர்த்துப்போம் நம்மளே. ஸோ இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஸ்பேன் வந்துடும். ப்ரூவ் பண்ணோம், ஆக்சுவலா இது ப்ரூவ் பண்ணோம், இந்த S1 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்பேன் வந்துருச்சுன்னா இவன் தான் பேசிஸ், வரலையா இவனோட ஸ்பேன்ல இல்லாத ஒரு வெக்டார் எடுத்து இதே ப்ராசஸ் ரிப்பீட். ஓகேவா? ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இது நின்று தான் ஆகணும், ஏன்னா ஃபைனைட் இது நம்ம சேர்த்துக்கிட்டே போக முடியாது பேசிஸ் ஆட் எடுத்துட்டு. ஸோ ஃபைனைட் நின்று தான் ஆடணும். அதனால இந்த இடத்துல எந்த லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டையும் வெக்டார்ஸ் இன்க்ளூட் பண்ணி பேசிஸ் ஆக்க முடியும். ஸோ இது ட்ரூ. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து எனி சப்செட் ஆஃப் V can be extended to a basis ன்னு சொல்றாங்க. அதாவது ஆர்பிட்ரரியா உங்ககிட்ட ஒரு சப்செட் கொடுத்துட்டா அதை பேசிஸா மாத்த முடியுமா? மாத்த இந்த சென்ஸ் நீங்க ஏதோ ஸ்கேலார்லாம் ஆட் பண்ணல, சில வெக்டார்ஸ் இன்க்ளூட் பண்ணி பேசிஸ் ஆக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அது ரொம்ப சிம்பிளா கவுண்டர் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் என்னன்னா, எந்த வெக்டார்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுல இந்த ஜீரோ வெக்டார் மட்டும் ஒரு சிங்கிள்டன் செட்டா எடுத்துக்கோங்க. இது சப்செட் ஆஃப் V இருக்குமா? இதுல நீங்க எந்த வெக்டாரை சேர்த்தாலும் இதுல ஜீரோ இருக்கிறதுனால இந்த செட் லீனியர்லி டிபெண்டன்டா மட்டும் தான் இருக்கும், இண்டிபெண்டன்ட் ஆடவே ஆடாது. நமக்கு பேசிஸ் ஆடணும்னாலே முதல் கண்டிஷன் அது லீனியர்லி இண்டிபெண்டன்டா இருக்கணும். ஆனா இந்த ஜீரோ உள்ள எந்த சப்செட்டுமே கண்டிப்பா இண்டிபெண்டன்டா வராது, கண்டிப்பா டிபெண்டன்டா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த ஜீரோ கூட நீங்க எத்தனை வெக்டார் வேணாலும் சேர்த்துக்கிட்டே போங்க, நம்மளால ஒரு லீனியர் காம்பினேஷன் தர முடியும். நாட் ஆல் ஜீரோஸ் பட் ஜீரோஸ் ஆகும். எப்படின்னா, ஃபீல்டுல 1 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ 1.0 plus 0.v1 plus etc plus 0.vn, இது என்ன வரும்னு பாருங்க, 1.0 ஜீரோவா, இதெல்லாம் 0.v1 etc, இது ஜீரோ ஆயிடும். ஒரு லீனியர் காம்பினேஷன் ஜீரோ லீனியர் காம்பினேஷன் தான், ஆனா எல்லா ஸ்கேலாரும் ஜீரோ கிடையாது. அப்ப இந்த செட் லீனியர்லி டிபெண்டன்ட் தானே, லீனியர்லி டிபெண்டன்ட் டெஃபினிஷன் தான், டெஃபினிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அப்ப இந்த செட் லீனியர்லி டிபெண்டன்ட். ஜீரோன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே. இந்த செட்ல ஜீரோ இருக்கிற வரைக்கும் இது இண்டிபெண்டன்டா மாற வாய்ப்பே கிடையாது. ஆனா அவன் என்ன சொல்றாங்க, எந்த சப்செட்டையும் பேசிஸா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்ன்றாங்க. அந்த செட்ல ஜீரோ வந்துருச்சுன்னா அது எக்ஸ்டெண்டே பண்ண முடியாது நீங்க என்ன பண்ணாலும். அது மட்டும் இல்ல, நீங்க டைமென்ஷனோட அதிகமா எடுத்தீங்கனாலும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, அது ஒரு வழி. பட் சிம்பிளா யோசிக்கணும்னா இதுதான், ஜீரோ வெக்டார் இருக்கா, கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது.
ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஒன் என்னன்னா, any linearly independent set can be extended to form an orthonormal basis. அதாவது எந்த linearly independent set கொடுத்தாலும் அதை பேசிஸா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நீங்க பார்த்துட்டோம், ஆர்த்தோனார்மல் பேசிஸாவே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு கவுண்டர் மட்டும் கொடுத்துட்டு டடாடன் முடிச்சிடலாம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் R2 எடுக்கிறேன். சரியா? R2க்கு ஒரு பேசிஸ் நான் தரேன். இது பேசிஸ் தான், நீங்க செக் பண்ணி பாருங்க. அது எப்படி பேசிஸ் நான் எழுதுனேன்றதை கடைசியா சொல்றேன். 1,0 1,1. சரியா? இப்போ இது பேசிஸா ஃபார்ம் பண்ணும். கண்ணை மூடிட்டு நான் சொல்லலாம், இது பேசிஸா ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த பேசிஸ் இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டா? இது ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் பேசிஸ்ன்னு சொல்லிட்டேன். R2 இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா? நீங்க என்ன வெக்டாரை சேர்த்தாலும் இத ஆர்த்தோ நார்மலா கொண்டு வர முடியாது. ஏன்னா இதுக்கு மேல நீங்க சேர்க்கவே முடியாது. அப்போ இதுவே ஆர்த்தோ நார்மலா தான் இருந்தாடணும்னு சொல்றாங்க இவங்க. எந்த லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் எடுத்தாலும் அதை பேசிஸா ஆர்த்தோ நார்மல் பேசிஸா எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம பேசிஸே கொடுத்துட்டோம், அது ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் தான், இனிமேல் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இங்க இது ஆர்த்தோ நார்மலா வரும்ன்றாங்க. இது ஆர்த்தோ நார்மலான்னு செக் பண்ணிட்டா நமக்கு ஃபினிஷ். ஆர்த்தோ நார்மல் வரலன்னா இந்த ஆப்ஷன் தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஆர்த்தோ நார்மல்னா என்ன செக் பண்ணோம்? யூவின்னு 2 வெக்டார் இருக்குன்னா இன்னர் ப்ராடக்ட் 0 வருதான்னு செக் பண்ணோம். ஒவ்வொன்றுத்துக்கும் நாம 1 வருதான்னு செக் பண்ணோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் இதுக்கு நாம 1 தான், இதுக்கு நாம என்ன வருதுன்னு காட்டலாமா? அப்ப என்ன பண்ணோம்? இது வின்னு வச்சா நாம் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதுதான் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ ப்ராடக்ட் பண்ணா 1 1 2 வந்துடும். ஸோ நாம் வி என்னன்னா √2. இது யூன்னு வச்சுக்கலாம், இது வின்னு வச்சுக்கலாம். இந்த வெக்டாரோட நாம் என்னன்னா √2 1 கிடையாது. ஆனா ஆர்த்தோ நார்மல் செட்டா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வெக்டாரோட நாமும் 1 வரணும். நீங்க கேட்கலாம், இந்த 1/√2 டிவைட் பண்ணிட்டு நாம 1 ஆட்டணும்னு. ஆனா அவங்க கேட்கறது என்னன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு தான் கேட்கறாங்க. ஏதோ ஒன்று வெக்டாரை உள்ள ஆட் பண்ணி ஆர்த்தோ நார்மல் ஆக்க முடியுமான்றது தான் அவங்க கேள்வியை தவிர, இருக்கிறத மாடிஃபை பண்ணி ஆர்த்தோ நார்மல் கொண்டு வருது. அப்படி பார்த்தா எல்லா பேசிஸுமே கொண்டு வரலாம். ஸோ அதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஒன்று கேட்கறது, ஒரு வெக்டாரை யூனியன் பண்ணணும், ஆனா அது ஆர்த்தோ நார்மல் பேசிஸா மாறணும். 1 2 எத்தனை வெக்டார். ஸோ அது இன் ஜெனரல் பாசிபிள் கிடையாது. அதனால இந்த ஆப்ஷன் கிடையாது. சரியா? ஸோ நான் இந்த ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதை எப்படி பார்த்தோன்னே டக்குன்னு பேசிஸ்ன்னு எழுதுனேன்னு அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். R2 பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா, பேசிஸ் ஃபார்ம் பண்ண பிளேன் வரைஞ்சுக்கோங்க. ஆர்பிட்ரரியா ரேண்டமா ஒரு வெக்டார் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெக்டார் ஏதோ ஒரு வெக்டார், இதையும் ஆரிஜினையும் ஜாயின் பண்ற லைன் வரைஞ்சிட்டு இந்த வெக்டார் தான் நீங்க சூஸ் பண்ண யூன்னு வச்சுப்போம். இந்த லைன்ல இல்லாத மாதிரி எந்த வெக்டார் வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்க சாய்ஸ். இந்த லைன்ல இல்லாத எந்த வெக்டார் இங்க ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த வெக்டாரையும் செட்டா எழுதினீங்கன்னா அது பேசிஸா ஃபார்ம் பண்ணிடும். இன்ஃபேக்ட் இங்க ஒரு வெக்டார், இந்த பக்கத்திலேயே இங்க ஒரு வெக்டார் எடுத்து இப்படி வரைஞ்சா கூட இவனும் பேசிஸ் தான். சரி, ஆரிஜின் வழியா பாஸ் ஆகணும். ஒரே நிமிஷம். ஸோ ஆரிஜின் வழியா பாஸ் ஆகிற ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. எந்த வெக்டார் கொடுத்தாலும் அது ரெண்டும் ஒரே லைன்ல இல்லைனாலே அது கண்டிப்பா பேசிஸா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த 2 வெக்டாரும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஏன்னா லீனியர்லி டிபெண்டன்ட்னா என்ன அர்த்தம்னா, R2 பொறுத்த வரைக்கும் ஒரு வெக்டார் இன்னொரு வெக்டார் மேலேயே உட்கார்ந்துன்னு இருக்கும், அந்த லைன்லயே உட்கார்ந்துன்னு இருக்கும். 2 வெக்டார் செட் எப்ப லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்லுவோம்னா, இது இந்த லைன்ல இல்ல. அதனால இது ரெண்டும் கண்டிப்பா லீனியர்லி இண்டிபெண்டன்டா தான் இருந்து ஆடணும். லீனியர்லி இண்டிபெண்டன்டா இருந்தா 2 எலிமெண்ட் செட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட், டைமென்ஷன் 2. லாஸ்ட் ஒரு வீடியோல நம்ம பார்த்திருந்தோம், டைமென்ஷன் தெரிஞ்சிருச்சுன்னா எனி n லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் இஸ் a basis. ஸோ 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் பேசிஸா ஃபார்ம் பண்ணிடும். சரியா? ஸோ உங்களுக்கு R2 பொறுத்த வரைக்கும் பேசிஸ் தெரியணும்னா கண்ணை மூடிட்டு ஏதோ 2 பாயிண்ட், ஆனா ஒரே ஒரு கேரண்டி என்னன்னா, அந்த பாயிண்ட்டையும் ஆரிஜினையும் ஜாயின் பண்ணுங்க. அந்த லைன்ல இன்னொரு பாயிண்ட் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது கண்டிப்பா ஒரு பேசிஸா ஃபார்ம் பண்ணும்.
சரியா? ஸோ இதுதான் R2ல பேசிஸ் கண்டுபிடிக்கிற வழி. இதே மாதிரி R3லையும் பண்ணலாம். R3 என்னன்னா 3 டிஃப்ரெண்ட் லைன்ல இருக்கிற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஒரே பிளேன்ல இருக்காத மாதிரி, ஒரே பிளேன்ல இருக்கலாம், ஒரே பிளேன்ல இருக்கலாம் 2 வெக்டர், ஆனா 3 ஒரே பிளேன்ல இல்லாத மாதிரி லைன்ல சூஸ் பண்ணிக்கணும். சரியா? ஓகே ஃபைன். ஸோ ஜென்ரலா இப்படி பேசிக்கிட்டே போகலாம், பேசிஸ் கண்டுபிடிக்கிறது ஜென்ரலா கண்டுபிடிக்கலாம். ஸோ அதெல்லாம் வர வர வீடியோஸ்ல பார்ப்போம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஒரு ப்ராப்ளம் பட் நிறைய அப்ரோச் அந்த மாதிரி அட்டாக் பண்ணலாம்னு ஒரு யோசனை இருக்கு. அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். உங்க கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபீட்பேக் எதுவும் இருந்தா அதையும் சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.